Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to 369 Tarot in Tamil. So weekly prediction பார்க்க போறோம். 12 அக்டோபர்ல இருந்து 18 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. pile 1, pile 2, pile 3. ஸோ pile 1 amethyst crystal, pile 2 rose quartz and pile 3 this blue ametyst crystal. ஓகேங்களா? So purple color and rose quartz and blue color crystal, right? So கண்களை மூடிக்கோங்க. Inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. உங்கள பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்க. உங்களுக்கு எந்த பைல் வித்தவுட் செகண்ட் தாட் செலக்ட் பண்ணி பார்க்கணும் தோணுதோ அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ let us see. ஸோ pile 1, ஹை pile 1 யாரெல்லாம் இந்த amethyst crystal சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக் வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, so let's see pile 1 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். so கண்டிப்பா pile 1 again and again I am hearing the word justice. உங்களுக்கான ஒரு நியாயம் தான் கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு சரியான தீர்ப்பு உங்க வாழ்க்கையில வந்துட்டு அமைய போகுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ சன் கார்ட், சன், 9 of wands, judgment, 10 of swords, tower, 9 of cups. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை நீங்களே ஆசைப்பட்டா கூட உங்கள் எனர்ஜி ஸ்டக் எனர்ஜியாக இருந்துட்டு இருக்கலாம். ஸோ கம்மிங் வீக்கில் உங்கள் எனர்ஜியில் ஒரு மாற்றம் இருக்க போகுது. ஓகேவா? அண்டு நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுங்க. ஒரு சிங்கிள் ஸ்டெப் எடுத்தாலே போதும், உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது. உங்களை நீங்களே வந்து குறைவாக ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, வேற யாராவது கூட உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும், பட் அந்த ஒரு நிலையும் வந்து மாறும் அப்படின்னு பார்க்க முடியுது. இது வரைக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்கே தெரியுது. சன் கார்டு இருக்கு இல்லையா? ஸோ சில பேருக்கு நியூ ஜாப் அண்ட் நியூ கரியர் அண்ட் நியூ ஐடியாஸ், ஓகே, எல்லா விதமான ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம், பாசிட்டிவான ஒரு மாற்றம் இருக்க போகுது. சில பேருக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. 9 of cups பார்க்கும்போது உங்களுடைய ஆசை நிறைவேறும், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்டக் எனர்ஜியில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகே, அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர், பிரைட்டான ஒரு வீக்காக வாரமாக இருக்க போகுது. கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது டீலிங் இருக்குது அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் உண்மையாக பேசுகிறதே நல்லது. சுற்றி இருக்கிறவங்களோட எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இங்கே நான் பாட்டம் ஆஃப் த டெக்கில் பார்க்கும்போது ஐ எம் கெட்டிங் 10 of cups, 5 of swords, justice, ஒரு reunion, 6 of cups is also there, knight of wands, 10 of pentacles. அருமையான காட்சாக தான் இருக்குது. 4 of wands, wow, very nice. ஸோ
கண்டிப்பா வந்து இங்க 4 of wands இருக்கு, 10 of pentacle இருக்கு, 10 of cups இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி நியூ ப்ரப்போசல் அமைய போகுது. அண்ட் உங்களுக்கு பிரிஞ்சிருந்தீங்க, உங்க ஃபேமிலி விட்டு ஆல்ரெடி மேரிடு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். ஒரு நீங்க விரும்பினா ஒரு ரீயூனியன் வந்து இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. உங்களுடைய பர்சன் வந்து விரும்பி வருவாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க வந்து சரியானதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் இது மட்டும் அவாய்ட் பண்ணும். சுத்தி இருக்கிறவங்களோட ஆர்கியூ பண்ண தேவையில்லை. உங்க சைடு நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்துட்டு நீங்க பொலைட்டா எடுத்து சொல்லலாம், அமைதியா. இல்லை நீங்க யாராவது த்ரூ ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா நீங்க எடுத்து சொல்லலாம். அண்ட் சில பேருக்கு நியூ ஜாப், சில பேர் வீடு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு சில பேருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வரலாம், இல்லை உங்க பர்சன்ட் வந்து ஒரு மெசேஜ், டெக்ஸ்ட், கால், அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகுது கம்மிங் வீக்ல. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see some oracle cards. I have to take sunrise. Wow, new creative idea, new adventures, fresh start. Okay, இங்க sun பார்த்தோம், sun double time 2 தடவை வந்திருக்கு உங்களுக்கு. கன்ஃபார்ம் மணி பார்த்து, ஸோ மணிக்கான வழியும் உங்களுக்கு பிறக்கும். 10 of pentaclesம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மணி வெல்த்தியா உள்ள ஃபேமிலியா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஓகே, ஸோ தென் நல்ல மணி கிடைக்கக்கூடிய ஒரு பாதையும் உங்களுக்கு தெரிய வரும். எதை பண்ணா எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு வரும். சம்திங் இம்பார்ட்டன்ட் சச் அஸ் நியூ ஜாப் ஆர் ரைஸ். ஓகே, வாவ், நைஸ் பேக். சில பேருக்கு வந்து நியூ ஜாப் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, 1 செகண்ட். இதுல இருந்து ஒரு 2 cards ப்ளீஸ் spirit. What about coming week for pile 1? சன் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இங்க டாயில் அண்ட் லேப் நீங்க ஒர்க் பண்றீங்க, ரொம்ப அதிகமா ஒர்க் பண்றீங்க, பட் அதுக்கேத்த சடன் வெல்த், ஓகே, அதுக்கேத்த வருமானம் உங்களுக்கு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் வருது. உங்களுக்கான ஒரு வருமானம் உங்களுக்கு வரும், மணி ரிலேட்டடா. ஓகே, anything else? community poverty message. yes, சரியா? ஸோ இங்க உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து உங்களை தேடி வரும். மேபி ஒரு சிலர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ரைட்? அங்க இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுடைய அந்த மணி ப்ராப்ளம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரலாம். ஓகே, ரைட். உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, முருகர் மெசேஜ் பார்க்கலாம். லெட்ஸ் see கம்மிங் வீக் உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன. முருகர் ஆரக்கிள் டெக் அவைலபிள். ஓகேங்களா? யாருக்கு வேணுமோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி இதை பூஜை ஷெல்ஃபில் வச்சு
நீங்கள் டெய்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆன்சர் எடுத்து அவருடைய கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவர் டெய்லி உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார் உங்கள் கூடவே இருந்து. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட், I want one message for pile 1. கர்ம வினை தீரும். இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டமும் தீர போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? உங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அதுவும் தீரும். முடிஞ்சவங்க ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் திருத்தணிக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருத்தணி போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை. ஹாய் பைல் 2, உங்களுக்கான யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு வர வாரம் 12 அக்டோபர் டு 18 அக்டோபர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. So pile 2, please put it. Pile 2 kind of messages coming week. Pile 2. High Priestess. நிறைய வருது. ஸோ கம்மிங் வீக்கில் நீங்கள் சில ரகசியங்களை பாதுகாக்கணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நம்பி நீங்கள் சொல்ல வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதே பெட்டர். இல்லை ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸை பற்றின ரகசியங்கள் தெரிய வரலாம். கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரலாம். ஒரு சில நியூவாக ஏதாவது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்கள் படிப்புக்கு ஏற்ற உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற ஒரு ஜாப் கிடைக்கும். அதர்வைஸ் ப்ராஜெக்ட் வரும். உங்கள் கரியரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங், அதுக்கான ஒரு நேரம் அமைய போகுது. ஓகேவா? அண்ட் ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 of Swords, 6 of Cups. இவங்க ரொம்பவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பர்சன். அவங்களுடைய ஒரு கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் அமையும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அண்ட் 4 of Swords ஹீலிங்க்கான ஒரு டைம் பீரியடாக தெரியுது. கொஞ்சம் நீங்கள் உடலளவும் மனசளவுலையும் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகேவா? உங்கள் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக தெரிய வரும். கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹெல்த் ரிலேட்டடாக இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு தடவை நடந்த விஷயம், அது மட்டும் சொல்கிறேன். திடீர்னு எனக்கு கிரேப்ஸ் ஜூஸ் நான் குடிக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். டெய்லி நம்ம வந்து கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த கருப்பு திராட்சை பொறுமையாக சாப்பிட்றதுக்கு பொறுமை இருக்காதுல்ல. அட்லீஸ்ட் ஜூஸாக குடிக்கலாம் அப்படிங்கும்போது, ஸோ அதை ஒட்டி ரீசெண்டாக ஒரு 2 days நான் வந்து தெரிய வருது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அந்த கிரேப்ஸ் ஜூஸ் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சனாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய படிச்சிருக்கிறீங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன். ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு சிலர் அது ரிலேட்டடாக கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்கள் ஹெல்த்தை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பாடி லாங்குவேஜ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு தோணும் ஒரு எண்ணம் வரும் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது வந்து டெம்டேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. உங்களுக்கு அது குறைபாடாக இருந்தால் அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஸோ அது வந்து அந்த இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு வர்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பழையபடி வந்து ஹெல்த் வந்து நல்லா வரும் அப்படின்னும் பார்க்க முடியுது. வெரி நைஸ். ஸோ pile 2 பார்க்குறவங்க மேபி ஹெல்த் ரிலேட்டடாக கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்.
சப்போஸ் மனசளவில் வந்து ஸ்ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஓகே, மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இந்த 2 கார்டுமே இட் கன்ஃபார்ம்ஸ் மெடிடேஷன். சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன மித்தபடி எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட். உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க அப்படின்றது தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து நான் இங்கே ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ அது மூலமாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. ஒரு சிலர்னு இல்லை, ஐ மீன் இங்கே ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. இங்கே அதுக்கே அந்த ரீயூனியன் ரிலேட்டடாக நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ ஸ்டெப் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஒரு கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஓகே, அதை நோக்கி மட்டுமே ஒரு இங்கே பாருங்கள், ஒரு பாட்டம் ஆஃப் த டெக்கில். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஒரு கவன சிதறல் இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான ஒரு தெளிவுன்னு சொல்லும்போது ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வருது. ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட அதில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், ஓவர் இமோஷ்னல் ஆகாமல், ஈகோ இஷ்யூஸ் இல்லாமல். ஓகேவா? ஸ்டேட்டஸும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் அது ரிலேட்டடாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணலாம், அவங்களுடைய கைடன்ஸும் வச்சுக்கணும். அண்ட் ஒரு கிளாரிட்டி, உண்மை, நேர்மை, அதோட கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நியூ லவ்க்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகே, அது வந்து வெரி ஃபியூ, பட் இங்கே ரீயூனியனுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் செல்ஃப் லவ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், அதனால அதையும் நீங்கள் கேர் பண்ணுங்க. ஓகேவா? சில பேர் உங்க குருவை வந்து குரு மேல ரொம்ப பக்தியா இருக்கலாம். ஹெரஃபன் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க உங்க பார்ட்னரும் டிவைன் கவுண்டர் பார்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸை நீங்க மீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலி உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டாக தான் போயிட்டு இருக்கும். ஓகே, சிலர் குரு மேலே ரொம்ப பக்தியாக இருக்கலாம். ஸோ குருவை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் குரு மூலமாகவும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலி கொஞ்சம் யூ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. And now let's see this card. So 5/2 coming week எப்படி இருக்க போகுது? Please put it. மெச்சூர் விமன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம். ஒரு மெச்சூர் விமன், அவங்க மூலமாக உங்கள் சிச்சுவேஷனுக்கு அவங்கள நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேஞ்ச், பேட் ஹெல்த், இங்கே பாருங்கள் ஹெல்த் பற்றி வருது. ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகேவா? எஸ், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ட்ராவலும் தெரியுது. நீங்கள் யாரையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அந்த நீங்கள் மீட் பண்ணுற அந்த விஷயம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஓகே, அதுவே உங்களுக்கு ஒரு கிஃப்டாக அமையறதுக்கும், உங்கள் லைஃப்பில் ஒரு கிஃப்டாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, இல்லை உங்கள் வீட்டில் இருக்காது சரியில்லை அப்படின்னா கூட எதுவும் அது ரிலேட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ pile 2 let's see. இதுலேருந்து நம்ம ஒரு 3 cards எடுக்கலாம். Tea leaf tarot. Something important such as new job or raise. சிலருக்கு நல்ல ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிலருக்கு ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் ஆர் யூ வில் பி ஈகோயிஷ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்கள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதர்வைஸ் யூ வில் பி சாரின்னா நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் யுவர் கோபம். ஓகே, கெட் பேக் டு த பேசிக்ஸ். பழைய நிலைக்கு திரும்பி வருவீங்க. இது வரைக்கும் ஏதோ செய்ய முடியல அப்படின்னு ஒரு மனக்கவலையில் இருந்திருந்தா நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பழைய நிலைக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு திரும்ப வருவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே ஏற்கனவே சேஞ்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம். pile 2 ப்ளீஸ் ஃபில்.
வேலும் மயிலும் துணை. ஸோ கண்டிப்பாக வந்து முருகர் உங்களுக்கு துணையாக இருக்காரு. முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். ஓகே, அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய துணை இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ரைட்? ஸோ ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய் பவித்ரி, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் ப்ளூ ஆக்சுவலி நல்ல நேவி ப்ளூ, ஓகேவா, இதை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see, ப்ளீஸ் ஃபில் இட். கண்டிப்பாக பைல் 1க்கு டிஃப்ரெண்ட் மெசேஜ், பைல் 2க்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மெசேஜ். ஸோ பைல் 3க்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வெரி பைல் 3க்கான கம்மிங் வீக் எப்படி இருக்க போகுது. லெட்ஸ் see. பைல் 3 எது செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் முடிவெடுத்துட்டு தான் பண்ணணும். அண்ட் அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ பிகினிங் வருது, இல்லை ஒரு நியூ ஜாப் வரலாம், இல்லை ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கலாம். த்ரூ ஆன்லைன் நீங்கள் ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக வெயிட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட யோசிச்சு நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு டவுட் வரலாம், யாரோ சிலர் உங்களை ஏமாத்துறாங்க உங்களை சுற்றி அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு என்கொயரியில் இருப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது நீங்கள் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஒரு சிலர் வந்து உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பர்சன், ஒரு லேடி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு சிலர் அவங்க வந்து ரொம்ப கனிவாக பேசி உங்களை அவங்க கண்ட்ரோலில் வச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அதை பற்றி கூட நீங்கள் யோசிக்கலாம். இவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துக்காக நம்மள்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, ஒரு சிலர் எப்படின்னா உங்களுடைய ஆசை நிறைவேறதுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. ஆசைகள் அது வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. இங்கே அதான் பார்க்க முடியுது. உங்கள் எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வாவ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள், டவர் இஸ் ஆல்சோ தேர். அருமையாக இருக்கு. யாரும் ஏமாத்திடுவாங்களோ ஏமாத்திட்டாங்களோ அப்படின்ற குழப்பம் இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கலாம், நிறைய தெரியுது. ஸோ ஒரு முடிவு ஒரு சிலருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம், பட் நாட் ஃபார் ஆல். அது ரொம்ப கம்மி தான். அந்த சாய்ஸ் இருக்குதுன்ற ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனால் உங்களுக்கான ஒரு நேரம் வரும். ஓகே, அப்படிங்கிறது தெரியுது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்க்கும்போது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம், இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்றது அந்த ஒரு இது விஷயம் தெரியுது. அப்படி எண்ணம் இருந்தால் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு மெசேஜ். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த 1 வீக் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. ஓகேவா? அப்படின்றதான் விஷயம். ஸோ அதில் நீங்கள் எஃபோர்ட் போடணும். கண்டிப்பாக எஃபோர்ட்டும் போடுவீங்க. ஓகே, ஒரு பயம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. நம்பிக்கை இல்லைங்கிறத விட ஒரு ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டை விட பயம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஸோ பயத்தினால நீங்கள் வந்து பயம் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் சில விஷயங்களில் பயம் இருக்குது அப்படின்னா மேபி அது ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் என்னன்னா ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே டவர் வந்திருக்கனால வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், சப்போஸ் இது வரைக்கும் அவங்க பர்சன் வந்து ஸ்டெப்பே எடுக்கல அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வரும்போது அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே,
அண்ட் ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்க அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட லவ் அப்ரோச் பண்ணிட்டு உங்களுடைய பதிலுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிறைய பேர் மணி ரிலேட்டடா நிறைய எஃபோர்ட் போட்டு அதுதான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நியூ பிகினிங் கரியர்லயும் சரி, பேஷனேட்டா நீங்க பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு மணி தேவைப்படலாம். ஓகே, அந்த விஷயத்துல வந்துட்டு நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது நல்லது. ரைட்? வாட் இஸ் திஸ் டவர்? Please pray. Success. நிறைய போராடிட்டு வெயிட் பண்றீங்க பொறுமையா. பைல் 3 ஃபுல்லா அப்படிதான் தெரியுது. ஓகே, ஸோ சக்சஸ் தான் அதுவும் கிடைக்குது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். நீங்க விரும்புற சக்சஸ் வந்து வாவ் 3 of cups, ரைட்? ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே, and what about from this deck? Please spirit, please spirit. Pile 3. What about coming week for pile 3? Expectation, wealthy man. அதான் எதிர்பார்ப்பு. 7 of Pentacles is also there. ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கலாம், மேரேஜ் ரிலேட்டடா இருக்கலாம். ஓகே, அண்ட் யாரோ ஒரு வெல்தி மேன், நல்ல ஒரு வசதியில் ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை சுத்தி அந்த ஒரு பர்சன் இருக்கலாம், இல்ல நீங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமா, இல்ல கேட்டிருப்பீங்க ஹெல்ப் தருவாங்களா இல்ல ஏமாத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் உங்களோட எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறும், நீங்க பொறுமையா இருங்க. ஓகே, ஏன்னா நமக்கு 7 of Pentacles உடைய ரிசல்ட் வந்து சக்சஸ். 1 second, I got one card. காணுமே, தீஃப் இங்கே தான் வருது. இங்கே 7 of Swords, தீஃப். ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஹவுஸ், வீடு ரிலேட்டடாவோ பூர்வீக சொத்து ரிலேட்டடாவோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, கவனமா இருங்க. ஏதாவது சைன் பண்றீங்க அப்படின்னா கூட யோசிச்சு செய்யணும். ரைட்? இல்லை உங்களுக்கு பாத்வே, நீங்க எதை தேடுறீங்களோ அதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு தெரியுது. ஓகே, சிலர் வீடு விற்கணும் இல்லை வீடு வாங்கணும், அது ரிலேட்டடா நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு என்ன செய்யணும் அப்படின்றதும் தெரிய வரும். ஓகே, 1 second. ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? 1 second. One more card, please fill. ஒரு நியூ பிகினிங் தெரியுது. சில பேர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், சில பேர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது ரிலேட்டடா ஒரு நியூ பிகினிங். பிரெக்னன்சிக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. மேபி அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஆனா வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். அது நீங்க நம்பிக்கையோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, எனக்கு அது அடுத்து வேற கார்ட்ஸ் கிடைக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. அவ்வளோதான். ஓ, 3 மெசேஜ், 4 மெசேஜ். யூ ஆர் ஹேவிங் 4 மெசேஜஸ். Do not be tempted to lower your standards. கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக, பொறுமை உங்களுக்கு ரொம்ப தேவை. ரிப்பீட்டடா அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் கிடைக்குது.
ஸோ ரொம்ப அருமையாக பைல் வைக்கும்போது நமக்கு அழகாக பைல் 1 ஒரே மெசேஜே தான் கடைசி வரையும் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஒரு பையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு இப்போ ஒரு ஜாப் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே டைம் பீயிங் எனக்கு ஒரு 10,000 சேலரியில் கிடைக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத விட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா வேண்டாமான்னு யோசித்து செயல்படுங்க. ஏன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு அதை விட ஹையர் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் இருக்குது, உங்கள் விருப்பம் நிறைவேறும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ டோன்ட் நாட் பி டெம்ப்டட் டு லோயர் யர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே உங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சா கூட நீங்கள் அது வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் டெம்ப்ட் ஆக வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு மெசேஜ். பட் நல்லா டிசைட் பண்ணுங்க, யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் வந்து நிற்கணும். ஓகே உங்கள் சைட் நியாயம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே forces working against you. சில பேர் உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒர்க் பண்ணலாம். யூ ஆர் ஹைலி தாட் ஆஃப். யாரும் உங்களை ரொம்ப அதிகமாக வந்து நினைப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே ஒரு சிலர் வந்து ஒன்று நீங்கள் உங்கள் பர்சனை ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பர்சன் உங்களை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, உங்கள் சைட்லேருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். ஓகே நவ் லெட்ஸ் see முருகர் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ பைல் 3க்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வாழ்த்துக்கள் சொல்றாரு. வா தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? தனிமையாக உணர வேண்டாம், அவருடைய ஹெல்ப்பை வந்து கேட்டுக்கோங்க. அவரை உங்களுக்கு வந்து உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்காரு, உங்கள் கூட ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. ஓகே சம்வாட் உங்களுடைய தேடலில் ஒரு வெற்றி இருக்க போகுது. இங்கே பார்த்தோம்ல 7 of Pentacles சக்ஸஸ் இருக்க போகுது. அப்போது இவரே வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கான ஒரு குட் நியூஸ், கங்க்ராச்சுலேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே பைல் 3. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.